சமூகத்தில் இடம்பெறும் அநீதிகளை அச்சமின்றி வெளிக்கொணரும் தைரியசாலிகளே ஊடகவியலாளர்கள். ஆயுதங்களுக்கு முன்பாக பேனாவை ஆயுதமாக்கிக் கொள்ளும் அவர்கள் மக்களுக்காகவே தமது உயிரையும் அர்ப்பணிக்கின்றனர். போர் சூழலில் அதிகளவான ஊடகவியலாளர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளும் இதற்கு சான்றாக அமைந்துள்ளன. ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி யாழ் நகரில் உள்ள அவரது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். போர்ச்சூழல் மிகுந்த இக்கட்டான காலகட்டத்திலும் மக்களின் பிரச்சினை ஊடகங்கள் மூலம் வெளி உலகுக்கு கொண்டு வந்த சிறந்த செய்தியாளராக நிமலராஜன் விளங்கினார். 2004ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பத்திரிகையாளராக மாத்திரமின்றி சிறந்த எழுத்தாளர் என்ற வகையில் சமூகத்துக்கு தேவையான பல நூல்களையும் எழுதியுள்ளார். தராகி என்ற புனை பெயருடன் ஊடகங்களில் தனது எழுத்தாற்றலை வெளிப்படுத்திய தர்மரத்னம் சிவராம் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் பழைய பாராளுமன்றத்திற்கு அண்மையில் சடலமாக மீட்கப்பட்டார். தராகி 1989ஆம் ஆண்டு முதலாவது ஆங்கில கட்டுரை எழுதினார். அதனைத் தொடர்ந்து அரசியல், போரியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரம் தொடர்பான கட்டுரைகள் பல தமிழ், ஆங்கில மொழிகளில் வெளிவந்தன. தராகியின் எழுத்தாற்றலுக்கு ஈடு கொடுக்க முடியாத கயவர்களினால் அவரின் உயிர் பறிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஊடகவியலாளர் ரேலங்கி செல்வராஜாவும் அவரது கணவரும் பம்பலப்பிட்டியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜன் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திருகோணமலையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். ஊடக பணியாளர்களான கண்ணமுத்து அரசகுமார், டி செல்வரத்னம், யோககுமார் கிருஷ்ணபிள்ளை மற்றும் கே நவரத்னம் ஆகியோர் 2005ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டனர். ஊடகவியலாளர்களான சுரேஷ்குமார் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகியோர் 2006ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகை நிறுவனத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஊடகவியலாளர் லக்மால் டி சில்வா தெஹிவலையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஊடகவியல் பணியாளர்களான எம் மனோஜன் ராஜ் மற்றும் சதாசிவம் ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்டனர். ஊடகவியலாளர் சின்னத்தம்பி சிவமகாராஜா 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி யாழ் தெல்லிப்பளையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டார். 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திரபோஸ் சுதாகரன் வவுனியாவில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ஊடகவியலாளர் செல்வராஜா ரஜிவர்மன் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி யாழ் நகரில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். யாழ் பல்கலைக்கழக ஊடகவியல் கற்கை மாணவனும் சுயாதீன ஊடகவியலாளருமான சகாதேவன் நிலக்சன் 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி யாழ் கொக்குவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ஊடக பணியாளர்களான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன், வடிவேல் நிமலராஜ், சுரேஷ் லிம்பியோ மற்றும் டி தர்மலிங்கம் ஆகியோர் 2007ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் பர நிரூபசிங்கம் தேவகுமார் 2008ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி யாழ் கல்லுண்டாய் வெளியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து மக்களின் பிரச்சினைகளை வெளிக்கொணர்வதில் திறம்பட செயற்பட்ட ஊடக போராளி தேவகுமாரின் உயிர் சமூக விரோதிகளினால் பறிக்கப்பட்டது. சண்டே லீடர் பத்திரிகையின் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி கொழும்பு கல்கிஸ்ஸையில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் மனிதநேய செயற்பாட்டாளராகவும் விளங்கிய லசந்த விக்ரமதுங்க பல்வேறு திறமைகளை தன்னகத்தை கொண்டிருந்தார். ஜனநாயகத்துக்காக உயிர் துறந்த ஊடகவியலாளர்களின் கொலைகளின் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்படாமை நாட்டின் ஜனநாயகத்திற்கு சவாலாக அமைந்துள்ளது.